கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசினாரா? சபை ஆரம்பத்தில ஏகப்பட்ட விஷயங்கள் ஆண்டவர் பேசிட்டாரு. ஆமென். தேவனும் சரி, பிசாசும் சரி, ஆள் பிடிக்கிற வேலைய பார்க்குறாங்க. என்ன வேலைய பார்க்குறாங்க? ஆள் பிடிக்கிற வேல. பேதுருவ நோக்கி இயேசு சொன்ன வார்த்தை, "என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குகிறேன்." அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆள பிடிக்கிற வேல. ஆள் பிடிக்கிற வேல. ஆனா தேவன் ஆள் பிடிக்கிற நோக்கம் வேற. பிசாசு ஆள பிடிச்சு போடுற நோக்கம் வேற. மெத்தேடு வேற. புரட்டக்காலை வேற. அதனால மைண்ட்ல வச்சுக்கங்க. ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் தேவ சித்தம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஊழியம் செய்யாம சும்மா இருறாங்கிறதும் தேவ சித்தம் தான். நம்ம இத எப்படி புரிஞ்சிருக்கோம்னு தெரியல. கொஞ்ச நாளு சும்மா இருறான் அப்படிங்கிறது என்ன சித்தம் தான்? ஊழிய சித்தம். தேவனுடைய சித்தம் அது. அமைதியா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டார். பாடல் இருக்கா? அம்மா, அப்பா நம்ம அம்மா பிறக்காததுக்கு முன்னாடியே, என்னுடைய அம்மா இந்த பூமியில பிறக்காததற்கு முன்னாடியே, என்னுடைய கருவ தேவன் கண்டார். ஆச்சரியமா இல்ல இந்த வார்த்தை? எங்க அம்மாவே பிறக்கல. எங்க அம்மா பிறக்காததுக்கு முன்னாடியே, நான் பிறக்கிறத தேவன் கண்டார். ஆச்சரியமா இல்லையா? இதான் கடவுள். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவர். ஆமென். அப்ப சங்கீதம் 119, 139:16 என்ன சொல்லுது? கர்த்தாவே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. சரியா இருக்குமா? இல்ல அங்க இல்ல. நீங்க தான் பிராக்கெட் போட்டு கத்துக்கணும். இது என்னன்னா, நிஜத்துல, நிஜமா இந்த வாழ்க்கையில இந்த சென்டென்ஸ், இந்த வாக்கியம் பொருந்தும். ஆனா, உலகம் எதுவுமே இல்லல்ல. யாருமே இல்லாத ஒரு சூனிய காலம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த காலத்துல, அந்த வெற்றிடத்துல கடவுள் மட்டும் இருந்தாரு. என்ன சொன்னேன்? இப்படி யாருமே இல்லாம, "நான் அனாதையா இருக்கிறேனே ஆண்டவரே" அப்படின்னு எத்தன பேர் சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, "அனாதையா இருக்கிறவனுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியும்டா. நானும் ஒரு காலத்துல அனாதையா இருந்தேன்டா." தேவன் அனாதையாக இருந்தா, அதனால உன் வழி என்னன்னு எனக்கு தெரியும்டா. ஆமென். அவர் அனாதையா இருந்தாரு. அதனால தான் அனாதி தேவன். அனாதி தேவனே உன் அடைக்கலம். அவர் தெரியும். யாருமே இல்லாத, எதுவுமே இல்லாத வானம், பூமி, சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், புளுட்டோ எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல இறைவன் மட்டும் இருந்தார். தெய்வம் மட்டும் இருந்தார். கடவுள் மட்டும் இருந்தார். எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி தனியா, தனிமையா, தன்னந்தனியா இருந்த அந்த தெய்வம் தான் ஒவ்வொன்னா படைக்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொன்னா சிருஷ்டிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அந்த தெய்வம் படைச்சு வந்தது தான் இத்தனை. இத படைச்சு வச்சதோட நிக்காம, நான் தான்டா இத படைச்சேன்னு சொல்லவும் செஞ்சாரு, தெரியப்படுத்தவும் செஞ்சாரு. அவர் இதெல்லாம் சொல்லாம அமைதியா இருந்திருந்தாருன்னா, யாருக்குமே ஒரிஜினல் தெரியாது. ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் படைச்சுப்புட்டு, ஆதாம படைச்சுட்டாரு. முதல் மனுஷன. ஏவாள படைச்சுப்புட்டாரு. சரிங்களா? ஆதாம படைக்கும்போது, ஆதாம் தன்ன படைச்சது யாருன்னு அவன் பார்த்திருக்க முடியாது. தெரியுமா? படைச்சதுக்கு அப்புறம், இவர் முன்னாடி இருந்திருந்தாருன்னா, அப்படின்னு பார்த்திருப்பான். நான் தான்டா நான் படைச்சேன். அப்படி சொன்னா ஆதாமுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிதானே? ஏவாள படைக்கும்போது, ஏவாளுக்கு தெரியாது. தன்ன படைச்சது கர்த்தர் தான். படைச்சதுக்கு அப்புறம் சொன்னா தான் அவருக்கு தெரியும். ஆமென்னா? ஆ. இந்த மாரி ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சுப்புட்டு, ஆதாம படைச்சுப்புட்டு, ஏவாள படைச்சுப்புட்டு, நான் தான் உன்ன படைச்சேன்னு சொல்லாம விட்டு போயிட்டாருன்னா அப்ப என்ன செய்ய? யோசிச்சு பாருங்க. நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு, நானா வந்தேன். யாருமே என்ன படைக்கல. நானா வந்தேன். நானா வந்தேன். இப்படி சொல்லி திரிய வேண்டியதான். இல்ல அப்படின்னா, யாராவது ஒரு சக்தி வந்து, நான் தான் மகனை படைத்தேன்னா, அப்படியா? கும்பிட்ற வேண்டியதான். அதான் ஆண்டவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கிரியை செய்வார். நம்மள படைச்சதோட மட்டும் இல்லாம, நான் தான் உன்ன படைச்சேன்ட்டு, அத அறியப்படுத்தி இருக்கிறார், தெரியப்படுத்தி இருக்கிறார். திரும்ப திரும்ப வலியுறுத்தி அத சொல்லுகிறார். இதனால தான் சொல்றேன் அவரு அருமையான தெய்வம். நம்ம ஆண்டவர் சூப்பர் தெய்வம். படைச்சு போட்டு எனக்குனேன்னு போகாம, நான் தான்டா உன்ன பெத்தேன்னு சொன்னாரு பார்த்தீங்களா?
ஆமென். நல்ல தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அப்ப தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டார் என்பது அது நிஜத்துல. ஆனா, எதுவுமே இல்லாத காலத்துல, உலகமே உண்டாகல. அந்த காலத்துல தாய் உருவானதுக்கு அப்புறம் தான் என் கருவை அவர் கண்டார். இதான் நிழல்ல. நிஜத்துல வேற, நிழல்ல வேற. சரியா பிரிச்சு புரிஞ்சுக்கணும். தாய் உருவானதுக்கு அப்புறம் தான் நான் பிறப்பேங்கிறத அவர் அறிஞ்சாரு. ஆனா நிஜத்துல எப்படின்னா, நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ம். உள்வாங்குறது கஷ்டம். தேவ. மோசே மேல தாய்க்கு இருந்த மிஞ்சின அக்கறை மோசேய 3 மாசம் காப்பாத்துச்சு. பெத்த தாயோடைய அக்கறை பெத்த மகன 3 மாசம் காப்பாத்துச்சு. ஆனா, படைச்ச தெய்வத்தினுடைய அக்கறை படைச்ச அந்த மனுஷன 120 வருஷம் காப்பாத்துச்சு. 120 இயர்ஸ். எது பெருசு? ஆ? தாய் அக்கறையா? படைச்சவருடைய அக்கறையா? நல்லா கவனிங்க. பெத்த தாயோடைய அக்கறை பெத்த தாயோடைய அக்கறை பெத்த பிள்ளைய 3 மாசம் தான் காப்பாத்த முடிஞ்சது. ஆனா, அந்த பிள்ளைய படைச்ச தெய்வத்தினுடைய அக்கறை 120 வருஷம் காப்பாத்துச்சு. ஏ அப்பா! 3 மாசம் எங்க? 120 வருஷம் எங்க? ஆனா, நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? தாயைச் சிறந்த கோயிலும் இல்லை. நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தாய் மாரி இருக்குமா? தாய் கோயில்றா! அப்ப அவர் என்ன சொல்றது? கடவுள் என்ன சொல்றது? புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் பிரிச்சு, பிரிச்சு பேசுவார். நல்லா உள்ள போச்சுன்னா, நீங்க பயங்கர ஸ்ட்ரென்த்தா பயங்கர நாலேட்ஜா இருப்பீங்க வெளிய போய் வாழும்போது. நான் சொல்றத சரியா பிரிச்சு புரிஞ்சுக்கணும். ஆமென். மோசேயின் அக்கறை மோசேய பாத்துக்கல. மோசேயோடைய அக்கறை மோசேய பாத்துக்கல. மோசே மேல தேவன் வச்சிருந்த அக்கறை தான் மோசேய பாத்துக்குச்சு. சூப்பர் ட்ரூத் இது. நான் சொல்ற ட்ரூத். மோசேயின் அக்கறை மோசேய பாத்துக்கல. நம்ம அப்படிதான் நினைச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். மோசே அப்படிதான் நினைச்சுட்டு உட்கார்ந்திருந்தாரு. மோசே மேல தேவன் வச்சிருந்த அக்கறை தான் மோசேய 120 இயர்ஸ் பாத்துச்சு. ஆமென். எப்ப இருந்து பாத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? மோசே மேல தேவன் வச்சிருந்த அக்கறை மோசேய எப்ப இருந்து பாத்துக்க ஆரம்பிச்சுச்சு? அ தாயின் கருவுல மோசே கர்ப்பப்பையில மோசே கருவா உதித்த அந்த 1ஆம் தேதி, தேதி 1ல இருந்து மோசே மேல தேவன் வச்சிருந்த அக்கறை அவனுடைய சாகுற வரைக்கும் பாத்துக்குச்சு. அப்ப நம்ம அக்கறை நம்மள இந்நாள் வரைக்கும் பாத்துக்கல. சொல்லுங்க. நம்ம மேல நமக்கு ஒரு அக்கறை இருக்கா? இருக்குதானே? நம்ம மேல நமக்கு இருக்கிற அக்கறை இந்த நிமிடம் வரைக்கும் நம்மள பாத்துக்கலையாம். தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறை தான் கர்ப்பப்பையில இருந்த அந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் பாத்துக்கிச்சாம், பாத்துக்கிட்டு வருதாம். ஆமென். உங்க அக்கறைய நம்பி நீங்க எத்தன தடவ பல்டி அடிச்சிருக்கீங்க? குப்புற படுத்திருக்கீங்களா? இத செஞ்சுருவேன்டா, அத செஞ்சுருவேன்னு சொல்லி போய் விழுந்துட்டீங்களா போயி? உங்க அக்கறை உங்கள பாத்துக்காது. தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அக்கறை தான் உங்கள இந்நாள் வரைக்கும் நிப்பாட்டியிருக்கு, நிறுத்தியிருக்கு. உங்க அக்கறை கிடையாது. உங்க தாய் உங்க மேல வச்ச அக்கறை கிடையாது. இது எல்லாமே தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறையினுடைய இம்பாக்ட். விளைவுகள் தான் என் தாய் என்னைய பாத்துக்கிட்டது. எங்க அண்ணன் என்னைய பாத்துக்கிட்டது. எங்க அப்பா என்னைய பாத்துக்கிட்டது. என் நண்பன் என்னைய பாத்துக்கிட்டது. கூட பிறந்த சகோதரி என்னைய பாத்துக்கிட்டது. இது எல்லாம் எதனுடைய விளைவுன்னு நினைக்கிறீங்கன்னா, தேவன் நம்மள பாத்துக்க முன் வந்ததனுடைய விளைவு. ஆமென். இவங்க யாரும் நேரடியா பாத்துக்கல. இவங்க யாருமே நம்மள நேரடியா பாத்துக்கல. ஒரு டாக்டர் நம்மள பாத்துக்கிறார்ன்னா, தேவன் நம்மள பாத்துக்கிட்டதனுடைய விளைவு. ஒரு மருந்து, ஒரு மாத்திரை நம்ம நோய குணமாக்குதுன்னா, தேவன் நம்மள பாத்துக்கிட்டதனுடைய விளைவு. இத இப்படி ஏறி அப்படி பிடிக்கணும். இப்படி ஏறி, இப்படி ஏறி நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கெட்டியா பிடிச்சுக்கங்க தலைவர, கர்த்தர. நாம எப்படி பிடிச்சுக்குவோம்னா, கண்ணுக்கு எது நம்மள பாத்துக்குது, தெரியுது, அது நம்மள பாத்துக்குது. கண்ணுக்கு எது தெரியுது நம்மள பாத்துக்கிற மாரி, இவரு, அவரு, மருந்து, டாக்டரு, இந்த அவன், இந்த இவன். நம்ம கண்ணு எத பாக்குதோ, அதத்தான் நம்புது. இப்ப நான் சொல்றத நம்பணும்னா, இந்த கண்ணு ஓப்பன் ஆகணும். அப்ப தான் இத அப்படி மாத்தி பிரிவீங்க நீங்க. ஆமென். அப்ப மோசேயின் அக்கறை மோசேய பாத்துக்கல 120 வருஷமா. தேவன் மோசே மேல வச்சிருந்த அக்கறை தான் மோசேய பாத்துச்சு. இப்ப உங்கள எந்த அக்கறை பாத்துக்க போது? அ தேவன் உங்க மேல வச்சிருக்க அக்கறை தான் இந்நாள் வரைக்கும் உங்கள கரம் பிடிச்சு அழைச்சுட்டு வந்திருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்மள பாத்துக்கிறத தவிர பெரிய வேலைன்னு, முக்கியமான வேலைன்னு எதுவுமே அவருக்கு இல்லையாம். என்ட்ட அவர் சொன்ன வார்த்தை. என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நம்மள பாத்துக்கிறத விட பெரிய வேலைன்னு, முக்கியமான வேலைன்னு, அர்ஜென்டான வேலைன்னு அவருக்கு எதுவுமே இல்லையாம். இத உங்களால கிரகிக்க முடியுதா நான் சொல்ற வார்த்தைய? இன்னும் யார போய் என்ன சொல்றீங்க நீங்க? ஏங்க, அண்ட சராசரங்கள கட்டி ஆள்ற ராஜா அவரு. இதான் வேல அவருக்கு?
இதானே வேலை? கேட்க தோணுதா இல்லையா? தோணுதா? எவ்வளோ பெரிய ஆளு. ஏங்க பிஎம் எவ்வளோ பெரிய ஆளு. என்னைய பார்த்துக்கிறதா வேலை? சிஎம் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய ஜாப் இருக்கும், எவ்வளோ பெரிய வேலை இருக்கு அவங்களுக்கு. என்னைய பார்த்துக்கிறதா வேலை அவருக்கு. நாங்க அப்படி சொல்றோமா இல்லையா? சிஎம், பிஎம்கே எப்படின்னா கடவுளுங்க, கடவுளுங்க. கடவுள் செவ்வாய பார்க்கணும், புதன பார்க்கணும், புளூட்டோவ பார்க்கணும், வியாழன பார்க்கணும், வானத்த பார்க்கணும், நட்சத்திரத்த பார்க்கணும், சூரியன பார்க்கணும், பறவைகள பார்க்கணும். என்னங்க நீங்க? எவ்வளோ ஜாப் இருக்கு. அங்க இருக்க தூதர் இருக்கிறாங்க. ஒழுங்கா இருக்கிறாங்களா, சேட்ட பண்றாங்களா பார்க்கணுங்க. அவருக்கு அவ்வளோ வேலை இருக்குங்க. ஏங்க என்னங்க இவ்வளோ வேலை வச்சுக்கிட்டு என்னையவே பார்த்துக்கிறத விட பெரிய வேலைங்கன்னு என்னங்க இது? கேட்க தோணுதா? நான் சொல்றேன் பாருங்க. நம்மள பார்த்துக்கிறத தவிர ஆண்டவருக்கு பெரிய வேலைன்னு ஒண்ணுமே இல்லையாம். முக்கியமான வேலைன்னு ஒண்ணுமே இல்லையாம். எப்படிங்க நம்ப சொல்றீங்க? அப்படின்னா, அவர் எனக்காக அவர் உயிரையே கொடுத்து செத்துட்டார். என்ன சொன்னேன்? ஏங்க உங்களுக்காக உயிரையே குடுத்திருக்கிறார்ன்னா, என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம்? அவர் என்ன 10 உயிர் டஜன்கள வச்சிருக்கிறாரா? உனக்கும், அவனுக்கும் குடுக்குறதுக்கு. அவருடைய உயிர தூதர்களுக்கு குடுக்கலையாம். அவருடைய உயிர பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு குடுக்கலையாம். அவருடைய உயிர பூமிக்கு, செவ்வாய்க்கு, சூரியனுக்கு, நிலாவுக்குலாம் குடுக்கலையாம். அவருடைய உயிர உங்களுக்கும் எனக்கும் தான் குடுத்தாராம். இப்ப சொல்லுங்க, உயிரையே குடுத்திருக்கிறார்ன்னா, நம்மள பார்த்துக்கிறத தவிர பெரிய வேலை என்ன இருந்துற போது அவருக்கு? கேள்வி புரியுதா? சிலுவையின் மரணத்த நீங்க ஒரு கதை மாரி கேட்டு போவீங்க. அதுல தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. அது அருமையான சம்பவம். அதுக்குள்ள அவ்வளோ ட்ரூத் வச்சிருக்கிறாரு. அதனால ஆண்டவர் என்ன பார்த்துக்காம போயிட்டாரே! பார்த்துக்காம போயிட்டாருன்னு எப்பலாம் தோணுதோ, அப்பதான் நீங்க ஸ்ட்ராங்கா நம்பணும். செம்மையா பார்த்துக்கிறார்ல, அப்படி நீங்க நம்பணும். ஆமென். ச்சே! யோசேப்ப மறந்துட்டு போயிட்டானேடா பானபாத்திரக்காரன். ச்சே! அந்த பையன் தான் மறந்தான். இவரு என்ன செய்றாரு? ஞாபகப்படுத்த வேண்டியது தானே இவரு. இவருங்களா இப்படி போயிட்டாரு. அப்படி சொல்லக்கூடாது. அப்பதான் அவர் கவனமா பார்த்துக்கிறார்ன்னு அர்த்தம். ஆமென், ஆமென். நம்புறீங்களா நான் சொன்னத? என்னைய பார்த்துக்கிறத தவிர பெரிய வேலை ஒண்ணுமே இல்லையா? அது அவனுக்கு பெரிய வேலையா? அடேயப்பா! அதனால எதுக்கு சொல்றேன்னா, தைரியமா இருடா டேய். தைரியமா இருடா. கஷ்டம் வந்தாலும் பயப்படாதடா. பார்த்துக்கிறேன்டா போடா. நட்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா. போடா. என்ன திருந்த மாட்டேங்கிறியா? விட்றா உன்ன நான் பார்த்துக்கிறேன் பார்றா. எடுத்துட்டேன்டா சாட்டைய. எங்க அடிக்கணுமோ அடிச்சு துவைக்கிறேன் பை. நான் பார்த்துக்கிறேன்டா விட்றா. நான் பார்த்துக்கிறேன் விட்றா. டேய் உன்ன பார்த்துக்கிறத விட என்னடா எனக்கு வேலை இருக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைகள? இத தேவனே சொல்றார். அவரு நம்மள பார்த்துக்கிறத தவிர பெரிய வேலை ஒண்ணும் இல்லைங்கிறனால தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதான் எனக்கு வேலை. போடா. நீ வா வரான் போ. பா. அப்படின்னு என்ன செய்வீங்க? போயிருப்பீங்கல்ல? வந்து நானே உட்காந்துக்க மாட்டேனே. மைக் யாரோ புடிச்சு உட்காந்துருப்பாங்க. அப்ப நம்மள பார்த்துக்கிறதுல, உங்கள பார்த்துக்கிறதுல, உங்கள விட, உங்க தாய் தகப்பனோட தேவன் கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு. சும்மா பேசல. அனுபவிச்சு சொல்றேன் நானு. கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு. ரொம்ப கவனமா இருக்கிறாரு. உங்கள ஒரு நல்ல வாழ்க்கைய ஏற்படுத்தி குடுக்க, உங்கள ரட்சிக்குள்ள கொண்டு வர, உங்கள சரியா சபைக்கு கொண்டு வர, உங்கள நல்லா உருவாக்க, பயிற்சி குடுக்க, உங்களுக்குள்ள விசுவாசத்த விதைக்க கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு. எனக்கு கூட அப்படிப்பட்ட கவனம், கண்ணும் கருத்தும் உங்க மேல எனக்கு இல்ல. சத்தியமா ஆண்டவர் மேல பேசுறேன் நானு. ஆனா தேவன் பல கோடி மடங்கு என்ன விட உங்க மேல கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு. எத வச்சு சொல்றீங்கன்னா, இதெல்லாம் ஃப்ளோல வருது. இதெல்லாம் உங்கள பார்த்தா பேசுறாரு. அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நான். இது அவருடைய அக்கறை நடத்துது நான் புரிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதனால கொஞ்சம் தைரியமா இருங்க. வாழ்க்கையில கஷ்டங்கள், நஷ்டங்கள் வரும்போது பெரிய வேலை ஒண்ணும் இல்ல. செத்திருக்கிறார். இதுக்கு மேல என்னத்த அவர செய்ய சொல்றீங்கன்னு புரியல. எனக்குமே புரிய மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். ஒரு தடவைக்கு பல தடவ சொல்லி பார்த்துட்டேன் சார். சார், சார் ஒரு தடவைக்கு 100 தடவ சொல்லிட்டேன் இந்த பையன்ட்ட. அவன் கேட்க மாட்டேங்கிறான். யாரு? அவன் கேட்க மாட்டேங்கிறான் சார். போகாதடா, போகாதடா, போகாதடா நான் சொல்லிட்டேன். போகாதடா. அங்க பாம்பு இருக்குடா. அங்க பீங்கா இருக்குடா. அங்க பெரிய குழி இருக்குடா. அடேய் புதகுழி இருக்குடா. போகாத, போகாத, போகாதன்ட்டு நான் பல தடவ சொல்லிட்டேன். 1 தடவையா? 2 தடவையா? 100 தடவ ஓதியாச்சு அவனுக்கு. அவன் கேட்க மாட்டேங்கிறான். போட்டுன்னு விட்டேன். போட்டுன்னு விட்டேன். அப்படின்னீங்கன்னா, அது வந்து சாதாரண அக்கறை. என்ன அக்கறை? சாதாரண அக்கறை. சாதாரண அக்கறை என்ன செய்யும்னா, ஒரு தடவைக்கு 100 தடவ கண்டிக்கும். 100 தடவ புத்தி சொல்லும். 100 தடவ மண்டையில கொட்டும். இதுதான் சாதாரண ஒரு அக்கறை பண்ற வேலை. செம அக்கறை இது. சொல்றேன்ப்பா, கேட்க மாட்டேங்கிறப்பா, கேட்கலன்னா போப்பா. இது என்னது? அருமையான ட்ரூத்து. பெரிய பெரிய ஆட்கள அசைச்சிரும். இப்ப கேட்க இந்த மாரி பாயிண்ட்ஸ்லாம். இது சாதாரண அக்கறை. சரிங்களா? அதாவது உங்க போக்குல சொல்லி பார்க்கிறது, சொல்லி பார்க்கிறது, சொல்லி சொல்லி பார்க்கிறது. கேட்கலன்னா, உங்க போக்குல விட்டுறது. இது என்ன அக்கறை? சாதாரண அக்கறை.
அது எப்படி உன் போக்குல விடுறது நானு? ஏன்டா சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு தடவைக்கு 100 தடவ. சொல்லிட்டே இருக்கிறேன். அங்க தான் போவேன் நிக்கிற. அது எப்புட்றா உன் போக்குல நான் விடுறது? எப்புட்றா விடுறது நானு? மவனே நீ போயிரு பாப்போம். டேய் நீ போடா! நான் பார்த்துறேன்டா. அப்படின்னு என்னத்தையாவது பண்ணி, கைய கால கட்டி போட்டு, சிலுவைய எடுத்து வச்சு, ஆணி அடிச்சு, கட்றாய்ங்க. தொலைச்சுருவேன். வெளிய போனா சிங்கம் இருக்கு, புலி இருக்கு. தொலைச்சு புடுவேன். நீ என்னடா உன் போக்குல நான் விடுறது? விட முடியாதுடா. போனா ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். போறேன் நிக்கிற நீயி? அப்படின்னு அவன போக விடாம பண்றதுக்கு என்னென்ன வழியோ அத்தனைய பண்ணி அவன போக விடாம பண்ணிட்டா, இது மிஞ்சின அக்கற. என்ன அக்கற? மிஞ்சின அக்கற. ஆண்டவர்ட்ட இருக்கிறது சாதாரண அக்கறை இல்ல. மிஞ்சின அக்கற. உங்க மேல உங்களுக்கு இல்லாத அக்கறை, உங்க மேல தேவனுக்கு இருக்கு. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறைய விட எக்கச்சக்கமான அக்கறை தேவனுக்கு இருக்கு. இது பேர் என்ன அக்கறை? மிஞ்சின அக்கறை. ஆண்டவர்ட்ட இருக்கிறது மிஞ்சின அக்கறை. என் போக்குல தான் போவேன். நான் தர்சீஸ் தான் போவேன். நான் நினிவேக்கெல்லாம் போகவே மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. என் போக்கு வந்து தர்சீசு. நான் அங்க தான் டிக்கெட் எடுத்திருக்கிறேன். கப்பல் அங்க தான் இப்ப போப்போது. அப்டின்னா, போ எவ்வளவோ சொல்லி தொலைஞ்சேன். அருமையான ஊழியம். விட்டுட்டு போறேன். போய் தொல போ. என்ன செய்றது? அப்டின்னா சாதாரண அக்கறை. ஏய் என்ன? என்ன? டிக்கெட் எடுத்துட்டா போயிர முடியுமா? ஓ! அந்த கப்பல் தர்சீஸ் போறதுனால கரெக்ட்டா போய் சேர்ந்துருமா? ஓ! நீ கப்பல்ல ஏறி கால வச்சோனயும் போயிருவியா அங்க தர்சீசுக்கு? அட வாடா டேய்! யார் போக்குல போறேன்னு பார்த்துறேன் போடா. போடா. நீயா நானான்னு பார்த்துடுறேன். என் போக்குக்கு வாடான்னா, உன் போக்குக்கு போயிட்டே இருக்க நீயி. சமுத்திரமே குலுங்கு. குலுங்குச்சா? யோனா போக்குல விட்டாரா? இதெல்லாம் பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. போடான்ட்டு வந்து மெனக்கட்டு பரலோகத்த விட்டு இறங்கி முட்செடியில அற்புதத்த காமிச்சு, உன்னை அழைச்சு வந்து கதை பேசிட்டு உட்கார்ந்திருந்தா, நீர் அனுப்புகிற யாரையாயினும் அனுப்பும். என்ன மட்டும் விட்டுரும். ஏய்! இந்த பாரு, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. போயிரு. நீ போயிரு. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. உன் போக்குல என்ன வர சொல்றியா? என் போக்குக்கு நீ வாடா. இதான் மிஞ்சின அக்கறை. ஆமென். அதனால இந்த மிஞ்சின அக்கறை, சாதாரண அக்கறை, இது பிக்கஸ்ட் டாபிக். இது நமக்கு தெரியல. ஆண்டவர்ட்ட அன்பு இருக்குன்னு தெரியும். ஆனா, நம்மள மிஞ்சின அன்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. தாயினும் மேலான அன்பு இருக்குன்னு தெரியும். ஆனா, தாய்ட்ட இருக்கிற அக்கறையே மிஞ்சின அக்கறை நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அவர்ட்ட இருக்கிற அக்கறை மிஞ்சின அக்கறை தெரிய போது? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? நம்மள பார்த்துக்கிறத தவிர பெரிய வேலை எதுவுமே இல்லையா? அதனால தான் அங்க உட்காந்துருந்தா கூட, நீங்க கண்ணாமண்ணான்னு வாழும்போது, இடிச்சு இடிச்சு கூட்டு வராரு. பெரிய வேலை இல்லையா? உன்னைய நான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தானே எனக்கு பெரிய வேலை. என்னடா அதோட பெரிய வேலை? பரலோகமே எனக்கு பெருசு கிடையாதுடா. நீ அங்க வரணும்டா. செத்துருக்கேன். செத்துருக்கேன்டா. காபிரியலுக்காக சாகலடா நானு. மிகாவேலுக்காக சாகலடா. கோடான கோடி தூதர்கள் கிடக்குறான். எனக்கு ஆள் இல்லாம இங்க வந்தேன் நானு சாகறதுக்கு. உன்ன பார்த்துக்கிறத தவிர பெரிய வேலை இல்ல. நரகத்துக்கு போயிட்டு இருக்கிற. இவனே, வாடா பரலோகம் சேர்றா. தீடா அங்க. அங்க போய் போறேங்கிறீங்களே. பாவம்லாம் செஞ்சா நீ நரகத்துக்கு போயிருவ. வாடா. இதான் மிஞ்சின அக்கறை. இதான் சிலுவையின் அன்பு. ஆமென். ஆமென். ஒண்ணு உத்தரவாதமா சொல்லுவேன். நீங்க என்ன வேணாலும் டிமிக்கி குடுங்க அவர்ட்ட. ஆனா, அவர் அன்பு உங்களுக்கு ஒரு டிமிக்கிய குடுத்து கூட்டு வந்துரும். இழுத்து வந்துரும். கேரண்டி. ஆமென். ஏன்னா உங்க அக்கறை இவ்வளவுதான். அவர் அக்கறை அம்புட்டு. சின்ன அக்கறை ஒண்ணும் செய்ய முடியாது. பெரிய அக்கறை உங்கள ஜெயிச்சிரும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். பிசாசும் சரி, பிசாசின் பிள்ளைகளும் சரி, அவங்க நரகத்துக்கு போறத தேவன் ஒருவேளை பார்த்துக்காம போயிட்டார்ன்னா, முடிப்போம். கவனிங்க. பிசாசாகட்டும், பிசாசின் பிள்ளைகளாகட்டும், அவங்க நரகத்துல போய் விழுவுறத தேவன் பார்த்துக்கல, கேர் எடுக்கல, கண்டுக்கல, பார்த்துக்காம விட்டாரு அப்படின்னா, நான் கேரண்டியா சொல்றேன், அவங்க நரகத்துக்கு விழ மாட்டாங்க. நரகத்துக்கு போறத பிசாசும் சரி, பிசாசின் பிள்ளைகளும் சரி, நரகத்துல போய் விழுவுறத தேவன் கேர் எடுக்காம விட்டுட்டாருன்னா, அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க. போக முடியாது. டிமிக்கி குடுப்பாங்க. முடியாது. அப்ப தேவன் தேவன் பரத்துக்கு போறத மட்டும் இல்ல, நரகத்துக்கு போறதையும் பார்த்துக்கிட்டா மட்டும் தான் யாருமே நரகத்துக்கு போ முடியும். கண்டுக்காம விட்டாருன்னா போ முடியாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? பரத்துக்கு போறது மட்டும் இல்ல, நரகத்துக்கு போறதையும் கரெக்ட்டா தேவன் பார்த்துக்கணும். மிஸ் ஆகாம கரெக்ட்டா போய் சேருவாங்க.
தேவனுடைய கவனம் ப்ளஸ்லயும் இருக்கு, மைனஸ்லயும் இருக்குன்னு சொல்ல வரேன். தேவன் இதையும் பார்த்துக்கிறாரு, அதையும் பார்த்துக்கிறாரு. ஒன்னத்த மட்டும் பார்த்துக்கல. அதனால ஆண்டவர் எனக்கு கத்துக் குடுத்தாரு என்னன்னா, அதனால நரகத்துக்கு போங்கன்னு அவர் தீர்ப்பு எழுதினதுனால அவங்க நரகத்துக்கு போறதில்ல. தீர்ப்ப சொல்ட்டாரு. "ஏய்! நீ நரகத்துக்கு போய் சேர்ந்தன்னு." இல்ல. அதனால போறதில்ல. தீர்ப்பு எழுதின அவரு, அந்த தீர்ப்பின்படி நடக்கிறத கவனமா அவர் பார்த்துக்கணும். அதனால தான் சி நியாய தீர்ப்பு முடியுது. பிசாசு, பிசாசின் பிள்ளைகள இப்ப நரகத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆ போனா போயிருவாங்களா? என்ன செய்யணும்? சரிப்பா தீர்ப்பு எழுதியாச்சுப்பா. எப்பா இங்க வா. போங்க நரகத்துக்கு போனா போயிருவாங்களா? என்ன செய்யணும்? அதான் பார்த்துக்கிறது. அதான் பார்த்துக்கிறது. இவரு போயிட்டாங்க பாருடா. இன்னமும் போகாம இருக்காய்ங்க. சரி ஒரு வாரம் பார்ப்போம். இப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா போமாட்டாய்ங்க. அவங்க போமாட்டாங்க. இவர் பார்த்துக்கணும் அத. இல்லன்னா போமாட்டாங்க. ஆமென். அப்ப பாருங்களேன், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரே ராஜா, அகில உலகத்தையும், அகில காரியங்களையும் ஒரே ஒருத்தரா இருந்து எப்படி கையாளுறார்ன்னு கவனிங்க. எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பாருங்க. இந்த பக்கம் இவனே ஹேண்டில் பண்றாரு. இந்த பக்கம் நம்மையும் ஹேண்டில் பண்றாரு. ஒரே ஒருத்தர். ஆமென். எவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கிறவரு, நம்மள பார்த்துக்கிறத தவிர பெரிய வேலை இல்லையாம். எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கிறவரு, நமக்காக செத்துருக்காரு. ஆமென்.